ஆதன் ஆன்மீகம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காஞ்சிபுரம் விளக்கு கடை சார்பாக நடத்தப்பட்ட விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 3வது வருடம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சென்ற வருடம் என்னால் கலந்துக்க முடியல. இந்த வருடம் எப்படியாவது கலந்துக்கணும் முயற்சி பண்ணி கடைசியாக டேட்டை நான் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் தான் தெரிய ஆஹா இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நிகழ்ச்சின்னு சொல்லி திரும்ப அவசரமாக என்னோட எல்லா ப்ரோக்ராமும் மாற்றி இந்த அம்மா இன்னைக்கு தான் உத்தரவு கொடுத்துருக்காங்க. கருக்கினில் அமர்ந்த அம்மன் முழுக்க இந்த அம்மாவோட பேருக்காக தான் வந்தேன். ஏன்னா நான் பெண் சக்தியை பற்றி பெரிய அளவுக்கு கர்ம ஆராய்ச்சியை தொடரும் போது காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பெண் சக்தி இருக்குது. அதில் இந்த கருக்கினி அம்மன் இப்போ தான் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். சொல்ல வார்த்தை இல்லாத ஒரு உணர்வு. அந்த அம்மாவை பற்றியே தனியாக ஒரு நேர்காணல் பேசணும். சமீபத்தில் என்னோட நேர்காணலை சொல்லி இந்த பெண் சக்தி மூலயமா தான் எல்லா முருக பக்தர்களும் முருக சக்திக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபரிவிதமான பெண் சக்தி காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. வராகியை பற்றி சொல்லியிருந்தாங்க. வராகி அம்மாக்கும் எனக்கு என்ன தொடர்புனா என்னோட பிறப்பே வராகி அம்மனுக்கு உகந்த தீதான பஞ்சமி தான். இது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம் வரப்போ தான் தன்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்லுவார். அதில் ஒன்று தான் என்னோட கர்ணம் எனக்கு தெரிய வந்ததாக இருக்கட்டும், என்னோட திதி தெரிய வந்ததாக இருக்கட்டும், வராகி அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றே தெரிய வந்தது சமீப காலமாக தான். அதுக்கு முன்னாடி பஞ்சமினா ஏதோ ஒரு நாள் அப்படின்னு நினச்சிருந்தேன். வராகி அம்மன் வழிபாட்டை எனக்கு தெரிஞ்சில்லை. ராஜலட்சுமி அம்மாவுக்கு அந்த வராகி அம்மன் வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்காங்க போல இருக்கு. அந்த பஞ்சமி திதிக்கான உகந்த தெய்வமே வராகி அம்மன் எனக்கு அப்புறம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வராகி அம்மன் பெரிய அற்புதம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வடப்பள்ளியில் சொர்ண வராகின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பெரிய அதிசயம் பண்ணாங்க. நான் போன முதல் நாளே அந்த அதிசயம் நடந்தது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தாய் சக்தியை வணங்காத நாள் இல்லை. ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.